ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயரில் வரக்கூடிய சப்ஜெக்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் செகண்ட் செமஸ்டரில் வரும். இந்த சப்ஜெக்டில் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ் ஐ ஹாவ் எ ட்ரீம் ரிட்டன் பை மார்ட்டின் லூதர் கிங். ஸோ இந்த ப்ரோஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி யூனிட் 1 யூனிட் 2 அது மட்டும் இல்லாமல் செமஸ்டர் 1க்கான எல்லா சப்ஜெக்ட்ஸ் அண்டு அதோட எல்லா கண்டென்ட்கான சம்மரி எல்லாமே நம்ம போட்டாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஐ ஹாவ் எ ட்ரீம் ஸோ இந்த ப்ரோஸ்க்கான எஸ்ஏ சம்மரி மாதிரி நான் கொடுத்துருக்கேன். லைக் இன்ட்ரடக்ஷன் அபவுட் த ப்ரோஸ் அந்த சம்மரி எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அட் லாஸ்ட் அதோடைய கன்க்ளூஷன்ன்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் எஸ்ஏ மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ பிஏ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவராலாக எஸ்ஏ மாதிரி எழுதாமல் லைக் 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் இந்த மாதிரி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டோட்டலாக ஓவராலாக ஒரே எஸ்ஏவாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதை கேட்டாலும் நம்ம படித்ததுலேருந்து எடுத்து பிக் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு மோட்டிவில் தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். பேராகிராஃப் எழுதும்போது நிறைய கண்டென்ட்ஸும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் மார்ட்டின் லூதர் கிங் அவரை பற்றின இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். Martin Luther King was an American Baptist minister and activist who became the most visible spokesman and leader in the civil rights movement. He was born on 15 January 1921, Georgia, US. He was assassinated in 4 April 1968, Tennessee, US. His notable works are Strength to Love, 1963, Why We Can't Wait, 1964, The Trumpet of Conscience, 1968 and more. ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ரொடக்ஷன். எப்பயுமே நான் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுப்பேன். அதுதான் பெஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ஈஸியாக ஞாபகமாக வச்சுக்க முடியும். ஸோ மார்ட்டின் லூதர் கிங் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அமெரிக்காவோட பேப்டிஸ்ட் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு அண்ட் ஆக்டிவிஸ்டாகவும் இருந்திருக்காரு. பேப்டிஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா அவங்களாம் ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன். ஓகேவா, அது ஒரு குரூப்பாக இருந்துச்சு த்ரூ அவுட் த வேர்ல்டு. இப்போ நிறைய இடத்துல ஃபேமஸாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா யூஎஸ் அமெரிக்காவில் நிறைய இடத்துல இந்த ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு கம்யூனிட்டியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்காரு, அதாவது ரைட்ஸ்க்காக போராடுற ஒருத்தராக இருந்திருக்காரு. அண்ட் ஸ்போக்ஸ்மேன் நல்ல பேச்சாளரும் கூட. அண்ட் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டில் லீடராகவும் இருந்திருக்காரு. ஸோ எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 15 ஜான்வரி 1929 அமெரிக்காவில் ஜார்ஜியான்ற ஒரு பிளேஸில். எப்போ இறந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்கை மரணம் கிடையாது, இவரை அசாசினேட் பண்ணியிருக்காங்க, இவர் கொன்று இருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4 ஏப்ரல் 1968 டென்னிசியில் அவரை அசாசினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் நிறைய நோட்டபிள் ஒர்க்ஸ் அண்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷனால ஸ்பீச் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ குறிப்பிட்ட ஒர்க்ஸ் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரென்த் டு லவ் 1963 ரைட் பண்ணியிருக்காரு. வை வி காண்ட் வெயிட்ன்றது இந்த ஒர்க் 1964 ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் அந்த ட்ரம்பெட் ஆஃப் கான்சைன்ஸ் 1968 ரைட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக எது ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமோ அந்த ஒர்க்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அபவுட் த ப்ரோஸ் பார்ப்போம். I Have a Dream is a public speech that was delivered by American civil rights activist and Baptist minister Martin Luther King during the March on Washington for Jobs and Freedoms on August 28, 1963. ஓகே, இந்த ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்ற இந்த ப்ரோஸ் ஒர்க் இது ரிட்டர்ன் பண்ணி பப்ளிஷ் பண்ண ஒரு ஒர்க் கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு பப்ளிக் ஸ்பீச், ஒரு நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு இடையில் ஒரு பேசின ஒரு ஸ்பீச்சை தான் நமக்கு இப்படி ப்ரோஸாக நோட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீச் யார் பேசுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் தான் பேசியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா August 28, 1963 இந்த ஸ்பீச் அவர் கொடுத்துருக்காரு. எங்கன்னா வாஷிங்டன் அப்படின்ற பிளேஸில் ஒரு மார்ச் நடந்திருக்கு. ஸோ அங்கே எந்த ஒரு மோட்டிவில் பேசியிருக்காங்கன்னா ஜாப் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில். லைக் அங்கே நீக்ரோஸ் ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு ரைட்ஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்ற ஒரு மெயினான ஒரு கண்டென்ட் வச்சு அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். In the speech, King called for civil and economic rights and an end to racism in the United States.
ஓகே, ஸோ மோஸ்ட்லி இவர் என்ன மெயினாக வந்து பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்குமே கிங் அப்படின்னு சொல்கிறது மார்ட்டின் லூதர் கிங் தான். இந்த எஸ்ஏலே நடுவில் கிங் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் வேறு யாரும் நினச்சிக்காதீங்க, மார்ட்டின் லூதர் கிங் நம்மளோட ஆத்தர் இட் செல்ஃப் தான். இது வந்து இவர் வந்து என்னென்னா பிளாக் பீப்புள்ஸ் இருக்காங்களே, கருப்பினத்து மக்கள். நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம இப்போ வந்து ஓரளவுக்கு இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, பட் சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா அந்த பிளாக் பீப்புள்ஸ் அண்ட் ஒயிட் பீப்புள்ஸ் இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த வேறுபாடு, ஒரு இப்போ வரைக்குமே பிளாக் பீப்புள்ஸ் எந்தளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸ்டில் இந்த 2022லேயும் நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ், நீக்ரோ பீப்புள்ஸ் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க. பட் அந்த அமெரிக்கன்ஸ் படுற கஷ்டம் தான் வந்து மெயினாக அதில் சொல்லியிருக்காங்க. பட் வேறு பிளேஸில் இருக்கவங்க இன்னும் தே ஸ்ட்ரகிள் ஃபார் பாவர்ட்டி. பட் இதில் வந்து அமெரிக்காவிலே இருந்து அவங்கள எந்த அளவுக்கு துன்புறுத்துகிறாங்க. ஏன்னா அமெரிக்கா அந்த ஸ்டேட்டில் வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸும் இருக்காங்க அண்ட் ஒயிட் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ இவங்களை எந்த அளவுக்கு வந்து இவங்க டாமினேட் பண்ணுறாங்கன்ற எல்லாமே இருக்கும். ஸோ சிவில் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் ஃபார் பிளாக் பீப்புள், ஸோ அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும், இந்த ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது, அந்த யுனைடெட் ஸ்டேட்டில் அமெரிக்காவில் இருக்கவே கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்லி தான் வந்து இந்த ஸ்பீச் ஃபுல்லாகவே பேசியிருப்பார். ஸோ இந்த ஸ்பீச் வந்து பர்டிகுலராக ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஸ்பீச்னே சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு யாராலுமே மறக்கவே முடியாது. அந்த இருந்த லட்சக்கணக்கான பீப்புளில் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா மாறிச்சு. ஸோ இதனால் இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேகசினில் 1963 மேன் ஆஃப் த இயர், ஓகேவா, எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சார் அந்த டைமில் அவரோட ஸ்பீச் மூலயமா. ஸோ அதனால் மேன் ஆஃப் த இயர்ன்ற ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சம்மரி பார்ப்போம். சம்மரியில் நான் பாயிண்ட்டாக வந்து போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் ஈஸியாக இருக்கும். இல்லை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அந்த சம்மரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் அடுத்தடுத்து என்னென்னன்றது வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்றது நம்மளுடைய மார்ட்டின் லூதர் கிங் அவர் என்ன ட்ரீம் வச்சுருக்காரு, இதெல்லாம் நிறைவேறணும், அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரு அப்படின்ற விஷயம் தான் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே போயிட்டு இருப்போம். ஸோ ஓகே, ஸ்டார்டிங் பார்க்கலாம். மார்ட்டின் லூதர் கிங் announces how proud he is to be at the March on Washington, a rally that he believes will be remembered forever as the greatest demonstration for freedom in the history of the United States. Okay, in the ரேலி நடந்துச்சு. ஸோ அதான் மார்ச் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா வாஷிங்டனில். அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணார். அவரை வந்து பேச கூப்பிட்டு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அந்த ஸ்பீச் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பட் இவர் பேசினது வந்து ரொம்பவே வந்து அன்ஃபர்கட்டபிளாக ஆல்வேஸ் ரிமெம்பர்டு ஒன்னாக வந்து இருந்துச்சு. என்னை பற்றி பேசினார் அப்படின்னா, த கிரேட்டஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார் ஃப்ரீடம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட். இந்த யுனைடெட் ஸ்டேட்டோட ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃப்ரீடம் பற்றி ஒரு கிரேட் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் ஒருத்தர் தான். அதுவும் அந்தளவுக்கு டீட்டெயிலாக பேசியிருக்காருன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், 100 years ago, Abraham Lincoln, a great American, holds symbolic shadow looms over the rally in the form of Lincoln Memorial, signed the Emancipation Proclamation. This was a historic order that offered hope to millions of enslaved black Americans. The proclamation was seen as a joyous daybreak at the end of the long night of captivity. Okay, இதில் என்ன இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 5 score அப்படின்னா வந்து 100 years ago, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் அப்படின்ற ஒரு இதில் வந்து சைன் பண்ணார். அது ஏன் சைன் பண்ணார் அப்படின்னா, அது வந்து இது மாதிரி பிளாக் பீப்புள்ஸ்க்கும் அமெரிக்காவில் எல்லா ரைட்ஸும் இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது, இதுக்கப்புறம் இந்த ஸ்லேவரிலாம் இருக்காது, ஒரு பெரிய நம்பிக்கை தர விதமாக வந்து அதை வந்து பார்த்தாங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் என்ஸ்லேவ்டு பிளாக் பீப்புள்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ஹோப்பாக இருந்துச்சு, ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப இருட்டிலே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு திடீர்னு வெளிச்சத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜாயஸ் டே பிரேக் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு ரொம்பவே நம்பினாங்க. ஏன்னா ரொம்ப லாங் நைட் ஆஃப் கேப்டிவிட்டி, ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டங்கள், துன்புறுத்தல், என்ன சொல்கிறது, இப்போ பிளாக் பீப்புள்ஸை பார்த்தாலே வந்து நீங்கள் வந்து தொடக்கூடாது, உட்காரக்கூடாது,
பண்ணக்கூடாது, இது மாதிரி எதுலேயுமே ட்ராவல் பண்ணக்கூடாது, ரொம்ப வந்து தீண்டத்தகாத மாதிரி ரொம்ப அவங்களுக்கு சம உரிமை தராமல் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் இப்படி ஒரு விஷயம் பண்ணார். அவரோட ஷேடோவில் தான் நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னா அவரோட ஷேடோவில் தான். அவரு ஓரளவுக்கு எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹோப்னால நிறையவே பண்ணார். பட் ஸ்டில் இப்போ அப்படி இருக்கா? இப்பயும் அப்படி இருக்கா? அவர் சைன் பண்ணார், எல்லாமே தராங்கன்னு சொன்னாங்க. பட் இப்பயும் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுதான் வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் இல்லைன்றது. நெக்ஸ்ட், though the Emancipation Proclamation ended the institution of slavery, black Americans still are not truly free. Over a century later, the manacles of segregation and the chains of discrimination still keep black people in America yoked to the burdens of racism and injustice. Okay, இப்படி ஒரு எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் சைன் பண்ணால் இந்த ஸ்லேவரி இருக்காரு, ஜஸ்டிஸ் இருக்கும், அண்ட் தென் ஈக்குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து ஃபுல்லாக ட்ரூலி ஃப்ரீயாக ஆகலை. ஏன்னா வந்து அஃபிஷியலாக வெளியே ஒரு பொது இடத்துல பார்க்கும்போது தான் பிளாக் பீப்புள்ஸை துன்புறுத்துனாங்க அப்படின்னு பார்த்தா, அதையும் மீறி வந்து நிறைய அன்அஃபிஷியலாக வந்து பிளாக் பீப்புள்ஸை வந்து ரொம்ப ஸ்லேவாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் வந்து அவங்களுக்கு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து இன்னமும் வந்து ஓயவே இல்லை, இன்னமும் அது இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த கலர்னால் பார்க்குற அந்த வேறுபாடுன்றது இப்பயுமே இருக்குது. அண்ட் செயினாக இப்போ இந்த வருஷத்தில் அண்டு என்ன சொல்கிறது, வருஷம் இது மாதிரி அடுத்தடுத்து செஞ்சுரிஸ் போக 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 அது வந்து மாறாமல் இன்னமும் தான் அது வளர்ந்துட்டே போகுது. அவங்களுக்கு இப்பயுமே வந்து இந்த பிளாக் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து இந்த ரேசிசம், இன்ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்பயுமே அவங்க ரொம்ப பாவர்ட்டியில் தான் இருக்காங்க அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். Black Americans live on a lonely island of poverty in the middle of a vast oceans of prosperity. They are ostracized even in their own country. ஓகே, அதாவது அவங்களுக்கும் சொந்தமானது தான் அமெரிக்கான்றது. ஓகேவா, ஒரு ஒயிட் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்கணும், பிளாக் பீப்புள்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. பட் அப்படி ஒரு வாஸ்ட் ஓஷன் அப்படின்றத அமெரிக்காவில் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய வாஸ்ட் ஓஷன், ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது அந்த இடத்துல. எல்லா ப்ராஸ்பரிட்டியுமே இருக்குது, அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது. பட் ஸ்டில் அங்கே இருக்க பிளாக் அமெரிக்கன்ஸ்க்கு மட்டுமே வந்து அங்கே வந்து ஒரு எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒரு லோன்லி ஐலாண்ட் ஆஃப் பாவர்ட்டி, அதில் எதுவுமே கிடைக்காம எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுட்டு துன்புறுத்தப்படுறாங்கன்றத சொல்கிறாங்க. The attendees at the March on Washington have come to the Capitol to cash a check. The Constitution and the Declaration of Independence were promissory note to every American, black and white, entitling them to life, liberty and the pursuit of happiness. ஸோ என்னென்னா, ஒரு பாஸ்டில் நடந்த ஒரு ஹாப்பினை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவங்களுக்கும் எல்லா ரைட்ஸுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொக்ளமேஷன் ஒன்று சைன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பேரிசன் மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு செக் வந்து நீங்கள் எங்களுக்காக ஒன்று கொடுத்தீங்க, அது வந்து ரொம்ப ஒரு பேட் செக்காக இருக்கும் போல், இப்போ வரைக்குமே அதனால் எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல, எல்லாமே கிடைக்கும், உங்களுக்கு லைஃப் இருக்குது, உங்களுக்கு லிபர்ட்டி இருக்குது, உங்களுக்கு எல்லா ஹாப்பினஸுமே கிடைக்கும்னு சொல்லி ஒரு செக் மாதிரி ஒன்று கொடுத்தீங்க, பட் அதில் கேஷே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி சொல்கிறாங்க. இது கண்டினியூவேஷன் ஆகும் செகண்ட் பேராகிராஃப்லேயும் பார்த்தீங்கன்னா. பட் அமெரிக்கா has defaulted on this note and given black Americans a bad check, a check that has come back marked insufficient fund. King refuses to believe that in the great wallet of American opportunity there are not sufficient funds to bestow the riches of freedom unto all Americans. ஓகே, அந்த பேட் செக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து அது என்ன சொல்கிறாருன்னா, கம்பேரிசன் ஒரு எல்லாமே கிடைக்கும்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல, அதாவது ஒரு எல்லாமே கிடைக்கும், இவ்வளோ இந்த செக்கில் இவ்வளோ காசு இருக்குன்ற மாதிரி கொடுத்தீங்க, பட் இப்போ வரைக்கும் அதில் ஒரு என்னென்னா ஒரு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், காசே இல்லைன்னு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் மாதிரி இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எங்களால் வந்து வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. திஸ் இஸ் த ரைட் டைம், ரைட்? ஸோ இதுக்கு மேலே எங்களால் வந்து பொறுமையாலாம் இருக்க முடியாது. ஸோ எங்களுக்கு தேவையான எல்லாமே எங்களுக்கு கிடைச்சாகணும். ஸோ எங்களோட டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன நார்மலாக நாங்கள் வந்து அதிகமாக எதுவும் கேட்கல, எங்களுக்கு வேண்டியது ஃப்ரீடமும் ஜஸ்டிஸும், இது மட்டும் எங்களுக்கு கிடைச்சாலே வந்து போதும் அப்படின்ற மாதிரி அவங்களோட டிமாண்டை வந்து அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள்.
The king wants to remind the whole of America of the urgency of the moment. There is no time left for taking things slowly. The promises of American democracy, including justice, must be a reality for all God's children right away. ஓகே, இது வந்து அர்ஜென்சி, ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதுக்கு மேலே பொறுமையாக ஸ்லோவாக இவங்களுக்கு தானே, இவங்களுக்கு ரைட்ஸ் தானே வேணும், பொறுமையாக பார்த்துக்கலாம், இன்னொரு பல செஞ்சுரி போகலாம் அப்படின்லாம் கிடையாது. திஸ் இஸ் அ ரைட் டைம், எங்களுக்கு இப்பயே வந்து நீங்கள் இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராமிஸ் ஆஃப் டெமோக்ரஸி, எல்லாருக்குமே சரிசமமாக எல்லாமே உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே கடவுளோட பிள்ளைகள் தான். ஸோ இவங்க வந்து நல்ல பிள்ளை, இவங்க கெட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லி கடவுள் பார்க்க மாட்டார். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் தான். ஸோ எல்லாமே ஈக்குவல் ரைட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The sweltering summer of the Negroes' legitimate discontent must come to an end, ushering in an invigorating autumn of justice and equity. Until black Americans receive equal rights, there will be no peace in America. It is a time for a revolt to shake the foundation of the country. Okay. ரொம்பவே வந்து இந்த ஸ்பீச் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இந்த பிளாக் பீப்புள்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக பேச முடியுமோ அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் தான் வந்து கொடுத்துருப்பாரு. அதாவது இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸோ ஈக்குவாலிட்டியோ எதுவுமே கிடையாது. ரொம்ப ரேசிசம் இது பண்ணுறது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே, ரொம்ப பாவர்ட்டிலையும் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வந்து பிளாக் பீப்புள்ஸ்க்கு எல்லாமே கிடைக்குதோ, ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ், இந்த ரேசிசம் பார்க்குறது இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே எப்போ அவங்களுக்கு வந்து ஒன்றா சேருதோ அப்போ தான் வந்து அமெரிக்காவில் பீஸ் இருக்கும். அது வரைக்கும் ஒரு பக்கம் இவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் எப்படி அமெரிக்காவில் பீஸ் இருக்கும்? இவங்க வந்து அதுக்காக போராட்டம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த ரிவால்ட் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அது அந்த பீஸ் கிடைக்கிற வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து டைம். இப்போ தான் வந்து நம்ம அந்த ஃபவுண்டேஷனே ஷேக் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வேண்டியது எல்லாமே நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து அவர் ஸ்பீச்சில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள். பட் டு எவ்ரி ஒன் ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ், கிங் வார்ன்ஸ் தேர் கேன் பி நோ வயலன்ஸ் ஆர் ஹேட்ரட் இன் த சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட். Dignity and discipline must prevail in creative protest, and demonstration must never descend into physical violence. King urges his listeners to meet physical force with the soul force and remain in the majestic heights of righteous, non-violent resistance, no matter the provocation. ஓகே, இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ணணும். ஓகேவா, எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ். பட் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, வயலன்ஸோ ஹேட்ரடோ, மற்றவங்கள வெறுக்கிறதோ, இல்லை அவங்கக்கிட்ட வந்து ஃபிசிக்கலாக வயலண்ட்டாக நடந்துக்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளோட சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து போராடுறோம் தான், பட் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு டிக்னிட்டியோடையும் ஒரு டிசிப்ளினோடையும் தான் வந்து நம்மளுடைய அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேபி ஒயிட் பீப்புள்ஸ் நம்ம யாரை வந்து நம்ம ஈக்குவலாக நமக்கு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யாரை வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்க நம்மக்கிட்ட ஃபிசிக்கல் வயலன்ஸாக நடந்துக்கலாம். பட் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாலுமே நம்ம வந்து நம்மளோட சோல் ஃபோர்ஸ், நம்மளோட ஆத்மாவோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வயலன்ஸாக இல்லாமல் தான் வந்து சோல் ஃபோர்ஸோடு தான் போராடணுமே. ஸோ ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். அதாவது வயலன்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய இந்த ஸ்ட்ரகிளை வந்து கண்டினியூ பண்ணணும். நம்மளுடைய ரைட்ஸ்க்காக நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பட் நம்ம வந்து அவங்கள மாதிரி ஃபிசிக்கலாக வந்து நடந்துக்க கூடாது. அப்படியே இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்றது ரீசனும் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் இருக்கும். King applauds a marvelous new militancy among black Americans, but at the same time he urges his audience not to begin harboring a distrust of all white people. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ ஒரு ஒயிட் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் ஒயிட் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ஆஃப் ஆஃப் த ஒயிட் பீப்புள்ஸ் தான் வந்து என்ன ஆஃப்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கால்வாசின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு முக்கால்வாசி பீப்புள்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிளாக் பீப்புள்ஸ் இருக்கக்கூடாது, ஸோ அவங்களாம் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குற இந்த மாதிரி ரொம்ப தீண்டத்தகாத மாதிரி அவங்களாம் பிஹேவ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி பிளாக் பீப்புள்ஸ் போராடுறாங்க இல்லையா, இவங்க கூட சப்போர்ட்டிவாக நிறைய ஒயிட் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு வயலன்ஸ் ஏற்படுத்தினாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பீப்புள்ஸ்க்கும் தான் அது பாதிக்கும். அப்படின்றதுனால
இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த வயலன்ஸே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து இவர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ ஏன்னா பிளாக் பீப்புள்ஸ் கூட கொஞ்சம் ஒயிட் பீப்புள்ஸும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் அவங்களும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான், ஸோ அவங்கள எதுக்கு இது மாதிரி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து எல்லாருமே பேடாக இருந்துட மாட்டாங்க இல்லையா, நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி வயலன்ஸ் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. Many white Americans have realized that their fates are tied to the fates of black Americans. The freedoms of both groups are inextricably bound and neither race can walk alone. ஓகே, நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா, அதாவது பிளாக் பீப்புள்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒயிட் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நம்மளோட விதின்றது பிளாக் பீப்புள்ஸ் அண்ட் ஒயிட் பீப்புள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்றது அது ஒரு பெரிய முடிச்சியாக போட்டுட்டாங்க. ஸோ அதை வந்து அந்த டைப்பை வந்து பிரிக்கவே முடியாது. அதாவது ஃப்ரீடம் அப்படின்றது போத் குரூப்ஸ்க்கும் தான். ஓகேவா, கடைசி வரைக்கும் வந்து நம்ம எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும். ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதையுமே பிரிச்சிடாது அப்படின்னு பிலீவ் பண்ணுற நிறைய பீப்புள்ஸ் ஒயிட் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஓகேவா, next, as these groups walk together, they must vow to march ahead and never look back. There can be no satisfaction in any part of America until black Americans are no longer victimized by police, until they are allowed to enjoy the same accommodations as white Americans, and until they have full social mobility, until justice roll down like waters and righteousness like a mighty stream. The movement for equality must not stop. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவங்க இது வரைக்கும் வந்து இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த விஷயத்துலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி பிளாக் அமெரிக்கன்ஸை வந்து போலீஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன குற்றம் எங்கே நடந்தாலும் சரி இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இவங்க பிளாக் பீப்புள்ஸ் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதும், பிளாக் பீப்புள்ஸ்னாலே குற்றவாளி அவங்க தான் விக்டிமைஸ்டு அப்படின்ற மாதிரி அவங்கள ரொம்ப வந்து குற்றம் சாட்டுறது, அவங்க மேலே எல்லா பழியும் தூக்கி போடுறது, அவங்கள வந்து எல்லாத்தையுமே துன்புறுத்துறது. போலீஸ் வந்து துன்புறுத்துனா அப்புறம் பாதுகாப்பே கிடையாது இல்லையா, ஸோ அவங்கள அதிகமாக துன்புறுத்துறது. ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் ஒயிட் அமெரிக்கன்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து அக்காமடேஷன்ஸ் எல்லாமே எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சேம் இருக்கணும் பிளாக் பீப்புள்ஸ்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லைக் ஒயிட் பீப்புள்ஸ் மாதிரி சோஷியல் மொபிலிட்டி, எல்லாருக்கூடயும் பேசி பழகி ரொம்ப இந்த இன்இக்வாலிட்டி அன்டச்சபிலிட்டி என்ற எந்த விஷயமும் இல்லாமல், இன்னைக்கு பிளாக் நான் ஒயிட் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஒன்றா வரணும். லைக் இந்த ஆற்றுல வந்து தண்ணி எப்படி கலந்து எல்லா இடத்துக்கும் போய் கலந்து எப்படி ஓடுதோ, ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இணைஞ்சு தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இது இருக்கக்கூடாது, இவங்க இதை டச் பண்ணக்கூடாது, இவங்க இங்கே ஏறக்கூடாது, பஸ்ஸில் ஏறக்கூடாது, இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய பேர் கேட்குறாங்க, வென் வில் யூ பி சாட்டிஸ்ஃபை, நீங்கள் எப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க, அதாவது இந்த விஷயம் எல்லாமே நாங்கள் கிடைச்சாதான் நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், King says that he knows how much attendees at the march have suffered. Many have been incarcerated, persecuted and victimized by police brutality, but the king urges these individuals to keep their heads held high. அதாவது இந்த பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிங் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவர் பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்களே அட்டெண்டீஸ், அவங்களாம் வந்து நிறைய விதத்தில் வந்து ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போலீஸ் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக நடந்துக்கிறாங்க, அவங்கள வந்து ஜெயிலில் தூக்கி போடுறது, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறது, அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனைனாலும் அவங்க தான் ரீசன்ன்ற மாதிரி. இப்போ ஒயிட் பிளாக்குக்கு பிரச்சனை அப்படின்னாலும் அதுக்கு பிளாக் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி போலீஸோட ப்ரூட்டாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு எதுவுமே நேர்ந்துராது, இதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே நல்லது தான் நடக்கும். நீங்கள் எப்பயுமே உங்கள் தலையை வந்து ஒரு ஹெல்த் ஹையாகவே வச்சுருங்க, அது வந்து எப்பயுமே டவுன் பண்ணிடவே கூடாது. நம்ம போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும், நம்ம போராடிட்டு நமக்கு எல்லா ரைட்ஸும் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஏர்ன்டு சஃபரிங் கிங் சேஸ் இஸ் ரிடம்டிவ், அதாவது இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள், இப்போ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்து பாவர்ட்டியில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அந்த கூட்டத்தில் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அவங்களுடைய கஷ்டங்கள் இதுக்கப்புறம் வந்து இருக்காது, இதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய ரைட்ஸ் நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன்லாம் வந்து இந்த ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள், கிங் urges his listeners to return to their home states across the nation from Alabama to the ghettos of the northern cities, knowing that America can and will be changed. There is no time to despair. It is a time face the challenges of the moment head on. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிளாக் அமெரிக்கன்ஸ்க்கு எங்கே போனாலுமே எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதாவது இப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க, இந்த ஹைவேஸ்லலாம் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தெர் இஸ் நோ பிளேஸ், மோட்டல்ஸும் சரி ஹோட்டல்ஸ் இந்த தங்குற விடுதிகள் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த பிளேஸுமே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்குலாம் பிளாக் பீப்புள்ஸ் உங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் தங்கினா வெளியே தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தர முடியாது. ஈவன் அவங்களும் பே பண்ணுறாங்க, லைக் ஒயிட் பீப்புள்ஸ் பே பண்ணி போகிற மாதிரி தான் அவங்களும் பே பண்ணுறாங்க. பட் அவங்க பே பண்ணாலுமே அவங்கள அலோவ் பண்ணுறதே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஒர்க் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த ஒர்க்கை நம்பிக்கையோட ஹோப்போட பண்ணிகிட்டு இருங்க. ஸோ நீங்களாம் எங்கெங்கே இருந்து வந்தீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் திரும்பி போங்க. அதாவது எங்கெங்கேருந்து மக்கள் அந்த கூட்டத்தில் இப்போ அந்த மார்ச்சில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி, அலபாமா, சவுத் கேரோலினா, ஜார்ஜியா அண்ட் லூசியானா, நார்தர்ன் சிட்டிஸ். ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல தான் அங்கே ஒன்று சேர்ந்துருக்காங்க. இது எல்லாமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் தான். ஸோ இங்கேருந்துலாம் வந்திருக்கீங்க, நீங்களாம் திரும்ப நீங்கள் போங்க, நம்பிக்கையோடு போங்க, எல்லாமே ஒரு நாள் சேஞ்ச் ஆகும், அதுக்கான மொமெண்ட் தான் இதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையாக பேசுகிறாரு. நெக்ஸ்ட், even though the fight will be hard, King had a dream rooted in the American dream. He dreams that one day America will live out the true meaning of its creed. It will at last embody the foundational truth of its creation, the idea that all men are created equal. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சொல்கிற எல்லா விஷயமும் ஐ ஹாவ் எ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா நமக்கு சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஸோ எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, இட் வாஸ் அ அமெரிக்கன் ட்ரீம். ஓகேவா, அமெரிக்கன் ட்ரீம் என்ன அந்த ட்ரீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ், ஃப்ரீடம், ஜஸ்டிஸ் எல்லாமே கிடைக்கணும். ஸோ அதாவது இந்த க்ரியேஷன் இப்படி ஒரு மனுஷங்களெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, எல்லாருமே ஈக்குவலாக எல்லாமே புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே ஈக்குவலாக தான் படைக்கப்பட்டவங்க. எனக்கு ஹை லெவல், உனக்கு லோ லெவல்னு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உனக்கு கை இருக்க மாதிரி தான் எனக்கும் கை இருக்குது, உனக்கு ஆள் இருக்க மாதிரி தான் எனக்கும், நானும் உழைக்கிறேன் நீயும் உழைக்கிற. பட் இந்த ஒரு கலர் என்ற ஒரு விஷயத்தினால இதை டிஸ்கிரிமினேட் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க. King dreams that someday the sons of former slaves and former slave owners will be able to join together as brothers. He dreams that places like Mississippi, though currently sweltering with the heat of injustice, will soon become cool oases of freedom. ஓகே, என்ன இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மர் ஸ்லேவ்ஸ், இந்த ஃபார்மிங் எல்லாம் பண்ணுறாங்களே, விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க இருந்தாலும் ஃபார்மர் ஸ்லேவ்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அவங்களுடைய மகனும் அந்த ஃபார்மர் ஸ்லேவோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய மகன்கள் எல்லாருமே ஒரே டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற நேரம் கூடிய சீக்கிரமே வரும். எல்லாருமே ஒரு சேம் பிரதர் அண்ட் சிஸ்டராக மாறுற நாள் சீக்கிரமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மிசிசிப்பி அப்படின்ற ஒரு பிளேஸை இங்கே ஏன் பர்டிகுலர் சொல்கிறாங்கன்னா, இந்த பிளேஸில் முக்கியமாக இந்த யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்க இந்த பிளேஸில் ரொம்ப இன்ஜஸ்டிஸ், அப்ரெஷன் இதெல்லாமே ரொம்பவே கொடுமைப்படுத்துகிற இடம்னா இதுதான். பிளாக் பீப்புளை ரொம்பவே காயப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற இடம்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி பண்ணி அந்த இடமே இஸ் லைக் ரொம்ப ஹீட் ஆஃப் இன்ஜஸ்டிஸாக இருக்குது. ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயம் கிடைச்சாதான் அந்த இடமே கூலாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஈவன் இந்த பிளேஸில் ஓட் போடக்கூட ரைட்ஸ் கிடையாதான். இந்த மாதிரி பிளாக் பீப்புள்ஸ்லாம் ஓட் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயமும் அங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்க வரைக்கும் நாங்கள் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு எப்போ இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே கிடைக்குதோ அப்போ தான் நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுவோம்ன்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. King also dreams that one day as 4 children will live in a nation that does not judge them by the color of their skin but by the content of their character. ஸோ என்ன சொல்கிறார் கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 4 குழந்தைங்கள் இருக்குது. ஓகேவா, இந்த 4 குழந்தைங்களும் இந்த நேஷன் எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா, தே கான்ட் பி ஜட்ஜ் பை தேர் கலர் ஆஃப் ஸ்கின் கலரை வச்சு என் பசங்களை யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னா, அவங்க எந்த மாதிரியான கேரக்டர், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களோட கேரக்டரோடைய விஷயங்கள், அவங்களுக்குள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும். இந்த மாதிரி ஜஸ்டிஸ், ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு.
அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய நேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நியூ நேஷனாக ஃப்யூச்சரில் வந்து இப்படி இருக்கணும், கேரக்டர் மட்டுமே வச்சு ஜட்ஜ் பண்ணணும், கலரை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், கிங் ட்ரீம்ஸ் தட் இன் his home state of Alabama where he lives with his family the vicious races there will be lost political and social power. He dreams that one day even in a place a racist as Alabama, little black boys and little black girls will be able to join hands with the little white boys and white girls as sisters and brothers. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மிசிசிப்பி பற்றி சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ நேஷன் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அலபாமான்ற இந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு கவர்னர் இருக்கார். அவர் எப்படின்னா ஒரு ரேசிஸ்ட், ஒரு கவர்னர் ரேசிஸ்ட்டாக இருக்கும்போது அந்த பிளேஸ் எப்படி இருக்கும்ன்றது நினச்சி பாருங்கள். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப துன்புறுத்தி ரொம்பவே இது கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் ஐ ஹாவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளேஸில் அலபாமான்ற இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய லிட்டில் பிளாக் பாய்ஸும் லிட்டில் பிளாக் கேர்ள்ஸும் ஒரு நாள் லிட்டில் ஒயிட் பாய்ஸ் கூடயும் ஒயிட் கேர்ள்ஸ் கூடயும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக வந்து கை கோர்த்து நடப்பாங்க. இந்த நாள் வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு இதை வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள். King dreams that valleys will be exalted and mountains brought low, that what's rough will be smoothed and what's crooked will be made straight. He dreams that all of humanity will be see the glory of the God. ஸோ ஓகே, என்ன சொல்கிறேன்னா வேலிஸ் அண்ட் மவுண்டன்ஸ், அதாவது ஹில் அண்ட் மவுண்டன், இது எல்லாமே வந்து ஒரு நாள் வந்து இறங்கி வரும். அது மட்டும் இல்லாமல் ரஃப்பாக இருக்கிற எல்லா விஷயமும் ஸ்மூத்தாகவும், க்ரூக்குடு அதாவது வளைந்து நெளிந்து இருக்க எல்லா விஷயமும் ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேலிஸ் மவுண்டன்ஸ் அப்படின்றது எல்லாமே ஒயிட் பீப்புள்ஸ்னு வச்சுப்போம். அவங்க ஒரு நாள் கண்டிப்பாக பிளாக் பீப்புள்ஸை புரிஞ்சுட்டு இறங்கி வருவாங்க அப்படின்றதும், ரஃப்பாக இருக்கிற அவங்க மனசு இது மாதிரி அவங்கள ஏற்றுக்கவே கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள்லாம் மாறி ஸ்மூத்தனாக ஆகும் அவங்க மனசும். அண்ட் தென் க்ரூக்குடு ரொம்ப அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறது, அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடாது, ஃப்ரீடம் தரக்கூடாதுன்னு நினைக்கிற அவங்களுமே எல்லாருமே ஒரே வழியில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் தான், தி வே ஆர் கிரியேட்டட் ஈக்குவலி அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ட்ரீம் என்னென்னா எல்லாருமே சேர்ந்து, எல்லாருமே ஹியூமனிட்டி எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய கடவுளோட க்ளோரியை நம்ம ரசிப்போம் பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட், King's dream gives him the faith to return to the south and continue fighting to craft a stone of hope out of a mountain of despair. It is his faith in a dream of a better America that he hopes will inspire everyone in attendance to work together and fight together until all them are free. அதாவது ஸோ இந்த பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, ஸ்டில் நம்ம எப்பயுமே வந்து நம்பிக்கையோடு இருக்கணும். எப்படி மாறுனா நம்ம எல்லாருமே இப்போ ஒயிட் பிளாக் அந்த ஒரு இன்இக்வாலிட்டி இன்ஜஸ்டிஸோ எதுவுமே இல்லாமல் எல்லாருமே கை கோர்த்து ஒன்றா வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து இப்போ ஒரு வேலை செய்கிறதுனா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுவோம், ப்ரே பண்ணாலும் ஒன்றா ப்ரே பண்ணுவோம். இப்போ எதாவது எதுக்காக போராடணும், எதுக்கோ ஸ்ட்ரகிள் நமக்கு இல்லை அந்த விஷயத்துக்கு போராடுறோம் அப்படின்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இப்போ ஏதோ பிரச்சனைன்னு ஜெயிலுக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜெயில் போவோம். எல்லாருமே அதே மாதிரி எல்லாருமே ஃப்ரீடம்காக ஒன்றாவே இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். ஒர்க் டுகெதர், ப்ரே டுகெதர், ஸ்ட்ரகிள் டுகெதர், ஜெயில் டுகெதர் அண்ட் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ஃபார் அவர் ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க. King hopes that soon all of God's children will be able to sing Samuel Francis Smith patriotic hymn, America, my country, this of thee, with a new meaning. America can't truly be great until every American can wholeheartedly sing the most iconic words of that song, let freedom ring. Okay, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிங்கோட ஒரே நம்பிக்கை என்னென்னா எல்லாருமே வந்து கடவுளோட பிள்ளைகள் தான். ஸோ இது இவங்க கிடையாது அவங்க கிடையாது இவங்களாம் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே காட் பார்க்க மாட்டார். ஸோ கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து எல்லாமே ஒரு நாள் மாறும் இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து சாமுவல் ஃப்ரான்சிஸ் ஸ்மித் அவர் எழுதின ஒரு பேட்ரியாட்டிக் ஒரு சாங் அது. ஸோ அதை வந்து நம்ம பாடிக்கிட்டே வந்து நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த லைன்ஸில் என்ன சொல்லியிருக்கா, என்னோட கண்ட்ரி இது, அந்த அமெரிக்கான்றது நம்மளோட கண்ட்ரி, ஓகேவா, நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க, இங்கே தான் இறந்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. நிறைய பில்கிரிம்கான ஒரு ப்ரைடான பிளேஸே இந்த இடம் தான்.
ஸோ ரொம்ப அதில் இருக்க ஒரு வார்த்தையும் வந்து ரொம்ப ஐகானிக் வேர்ட்ஸாக வந்து இருக்குது. இது வந்து அமெரிக்கன்ஸ் எல்லாருமே வந்து எவ்ரி அமெரிக்கன் பிளாக் ஒயிட் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே வந்து ஹோல் ஹார்ட்டடாக வந்து அதை சிங் பண்ணணும். லெட் ஃப்ரீடம் ரிங், அந்த ஃப்ரீடம், இந்த சுதந்திரன்ற மணி வந்து ஒலிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். King calls out for America to let freedom ring all across the nation, from the hilltops and mighty mountains of the northeast to the snowy and curvaceous slopes of the west. He also calls for freedom to ring out from every hill and molehill of the south. ஓகே, இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃப்ரீடம் ரிங் இருக்கு இல்லையா, அந்த சுதந்திர மணி ஓசை ஒலி வந்து எல்லா இடத்துலையுமே கேட்கணும். அதாவது அமெரிக்கான்ற நம்ம குறிப்பிட்ட இடத்துல சொல்கிறோம். இந்த அமெரிக்காவுள்ள நிறைய பிளேசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்க எல்லா இடத்துலையும் மலைகளும் சரி, நிறைய மூளை முக்குட்டுன்னு எல்லா இடமும் எங்கெல்லாம் இருக்காங்களோ மக்கள், எங்கெல்லாம் இதுமாதிரி சஃபர் ஆகிட்ருக்காங்க, எல்லா இடத்துலையுமே இந்த ஒலி வந்து எல்லாருக்குமே அந்த ரிங் சவுண்டு கேட்கணும். ஸோ எல்லாருக்குமே ஃப்ரீடம் கிடைக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடைக்கணுன்றது தான் வந்து இதுதான் வந்து இந்த பேராகிராஃப் சொல்கிறாங்க. எல்லா சைடில் சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், எந்த சைடில் எல்லா பீப்புள் நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்க மவுண்டன் சைடில் வாழற மக்களாக இருக்கட்டும், ஸோ யாராக வேணா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். எவ்ரிவேர் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீடம்ன்ற ஒரு மணி வந்து ரிங் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் கன்க்ளூஷனாகவும் ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பர்டிகுலராக கன்க்ளூஷன்னு ஒரு டாபிக் போட்டு ரைட் பண்ணல. ஸோ ஆஸ் யூஷுவல் எண்டிங்லையா இதை நீங்கள் கன்க்ளூஷனாக கூட வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். Once this calls for freedom ring out across the nation, the country will be one step closer to the day when all of God's children, regardless of their race or religion, will be able to join hands and sing the words of a old Negro spiritual. Free at last, thank God Almighty, we are free at last. ஓகே, இதை ஒரு ரைமிங் ஒரு சிங்கிங் லைன்ஸ் ஒரு சொல்லி வந்து முடிக்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க நம்மளுடைய மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஆல் ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன், எல்லாமே கடவுளோட பிள்ளைகள். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரேஸ், ரிலிஜியன் அப்படின்னு சொல்லி எதுவுமே பிரிக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே கை கோர்த்து எல்லாருமே வந்து நம்மளோட ஓல்டு நீக்ரோ ஸ்பிரிச்சுவல் அவர் பாடின ஒரு பாட்டை வந்து பாடணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ அட் லாஸ்ட், தேங்க் காட் ஆல்மைட்டி, வி ஆர் ஃப்ரீ அட் லாஸ்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம அதாவது ஃப்ரீ அட் லாஸ்ட் அப்படின்றது ஃப்ரீடம் கிடைக்கணும், அதுக்கு காடை வந்து தேங்க் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு லைனாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓல்டு நீக்ரோ வந்து அவங்க சொன்ன ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு லைன் இது. ஸோ அதான் காடோட சில்ட்ரன், அதாவது காட்ஸ் சில்ட்ரன் அப்படின்னா எல்லாருமே சமம். அதாவது பிளாக்கு, ஒயிட்டு, நாங்கள் அதாவது ரிலிஜன் மூலிமா பிரிவாங்களே, ஜூஸு, ஜென்டில், ப்ரொட்டஸ்டன்ட்டு, கேத்தலிக்ஸ் இப்படின்னு எந்த பிரிவும் இல்லாமல் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எல்லாருமே பாடணும், ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் இந்த பாட்டை பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படி சொல்லி தான் வந்து இந்த ஸ்பீச்சை வந்து அவர் முடிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்பீச் வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாகவும் அங்கே இருக்கிற பிளாக் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப நம்பிக்கை தர விதமாகவும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் யாராலையும் மறக்கவே மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் இந்த மார்ட்டின் லூதர் கிங் அவர் பேசின இந்த ஸ்பீச் வந்து ஒரு அன்ஃபர்கட்டபிள் திங்காகவும் ஹிஸ்ட்ரியில் இப்போ வரைக்குமே பேசக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ இதை சொல்லி தான் வந்து இந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாரு. ஸோ இது ரொம்பவே லாங்காக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்டோரியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு சில வேர்ட் பார்க்க டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சாலும் நான் எல்லாமே உங்களுக்கு தமிழில் ஈஸியாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சே நீங்கள் சூப்பராக வந்து உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அழகாக ரைட் பண்ணலாம். நடுவில் சொன்ன அந்த கண்ட்ரீஸ், அந்த உள்ள நிறைய பிளேசஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் நேமு, இந்த ஆத்தர் இன்ட்ரோடக்ஷனில் எழுதுகிற இந்த இயர் நேம், இதெல்லாம் மட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.